கெப்லர் 452b. இந்த பிளானட் நம்ம எர்த்ல இருந்து சுமார் 1400 லைட் இயர்ஸ் தூரத்துல அப்பால இருக்கு. நம்ம இன்ன வரைக்கும் பார்த்த பிளானட்லயும் சரி, இதுக்கு மேல பார்க்க போற பிளானட்லயும் சரி, இதுதான் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்க பிளானட். அவ்வளவு தூரத்துல இது கெப்லர் 452 அப்படிங்கிற ஒரு சோலார் சிஸ்டத்துல கெப்லர் 452b அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட பிளானட்டா அங்க சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த பிளானட்டை எர்த் 2.0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சுத்தி வந்துட்டு இருக்க அந்த ஒரு ஸ்டார் நம்ம முன்ன பார்த்த மாதிரி ரெட் டிராப் ஸ்டார்லாம் கிடையாது. இது நம்ம சூரியன் மாதிரியே, நம்ம சூரியனுக்கு ஈக்குவலா இருக்க இன்னொரு ஸ்டாரை தான் இந்த பிளானட் சுத்தி வருது. ஹேபிட்டபிள் ஜோன்ல கரெக்டான டிஸ்டன்ஸ்ல சுத்தி வருது. அதனால முன்ன 2 பிளானட்டுக்கு இருந்த அந்த ரேடியேஷன் ப்ராப்ளம் இந்த பிளானட்டுக்கு இருக்காது. அது மட்டும் இல்ல, நம்ம பூமி மாதிரியே மண்கல் இதெல்லாத்தையும் ஆன ஒரு பிளானட்டா இருக்கலாம். அங்க வாட்டர் கூட இருக்கலாம். வாட்டர் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அங்க உயிர்கள் உருவாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் அடிச்சு சொல்றாங்க. ரெண்டாவது, அந்த பிளானட் சுத்தி வர அந்த ஸ்டார் நம்ம சூரியனை விட ஐஸ் அதிகம். நம்ம சூரியனுக்கு ஒரு 4.6 பில்லியன் வருஷம்னு வச்சுக்கோங்க. அது 6 பில்லியன் இயர்ஸா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. வயசு அதிகம். அப்படி இருக்கும் போது அந்த ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்க அந்த பிளானட் தண்ணி இருந்து அங்க உயிர்கள் உருவாயிருந்துச்சுன்னா இந்நேரம் அது நல்லாவே எவால்வ் ஆயிருக்கும். அதனாலதான் இத எர்த் 2.0ன்னு சொல்றாங்க. கண்டிப்பா உயிர்கள் உருவாயிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த பிளானட்லயும் நிறைய பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. முதல் விஷயம், இது நம்ம பூமியை விட 1.5 மடங்கு பெரிய ஒரு பிளானட். அதனால கிராவிட்டி நம்ம பூமியை விட ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளாம் அந்த பிளானட்டுக்கு ஒருவேளை போயிட்டோம்னா நம்ம அந்த பிளானட்ல மூவ் பண்றதே கஷ்டமா இருக்கும். ஏதோ ஒரு வெயிட்டை நம்ம மேல வச்ச மாதிரி இருக்கும். நம்ம கை கால் அசைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம்.